Hello Nanba, this is Karthi. Welcome to krmotovlogs. நம்ம சேனல்ல நீங்க travel videos, bike related videos, அப்புறம் informative videos எல்லாமே பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்படி இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா வந்து நேம் வந்து வரும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வண்டிக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ண இடத்துல வந்து நான் வந்து ஒரு விஷயம் வந்து மாற்றிருக்கேன். அதை நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறேன். இது எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். அது என்னன்றதை நீங்கள் எப்படி டைட்டில் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு காட்டிட்டேன். எஸ், நம்ம பைக்குக்கு 42க்கு நான் வந்து ஒரு புது ஹேண்டில் பார் வந்து போட்டிருக்கேன். அது ஹேண்டில் பார்னு தான் தெரியும், அது எந்த வண்டியோட ஹேண்டில் பார்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எதுக்காக இதை போட்டேன் அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் இதை பண்ணலாமா வேணாமா, ஏன் பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேன்பா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேண்டில் பார் காட்டுறேன், நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்துருப்பீங்க இந்த ஹேண்டில் பார் வந்து எந்த பைக்கோட ஹேண்டில் பார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜாவா பெராக்கோட ஹேண்டில் பார் தான் இது. ஓகே, நான் ஏன் இதை வந்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன். எந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னா, நம்ம சங்கரங்கோயில் போகும்போது நம்ம விமல் ப்ரோ பைக்கை ஓட்டிட்டு இதே மாதிரி நம்ம பைக்கில் வந்து கொஞ்சம் வந்து அப்டேட்டாக இருந்தால் இன்னும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். அதை வந்து நான் வந்து நிறைய இடத்துல இதை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம ஜாவா 42 நல்லா வைடாக அது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக லாங் ரைடு போகும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ரேட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஆப்ரேட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம நார்மல் ஹேண்டில் பாரே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பெயின் இருக்காது, எதுவுமே இருக்காது. நல்லா நம்ம ஃப்ரீயாக வந்து நல்லா ரைடாக வந்து கம்ஃபர்ட்டாக நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணிட்டே இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் எனக்கு அப்ரேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வைடாக தான் இருக்குது, ஆனால் இது நம்ம கொஞ்சம் ஓவர் லாங் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, லைட்டாக வந்து எனக்கு வந்து பெயின் வருது. அதனால் சரி, எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து என்ன பண்ணேன், சரி நம்ம வந்து பெராக்கோடதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெராக்கோடதை ட்ரை பண்ணேன். இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப 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 கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது நம்ம வந்து நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கோ அதுக்கெல்லாம் வந்து இது வந்து இதை வந்து நான் மாற்றலை. எனக்கும் தெரியும், அந்த ஒரு பெரிய ரைடு, அந்த ரைடுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து மாற்றி இதில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பைக் நிறைய சேஞ்சஸ் நான் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அரேஞ்ச்மெண்ட்டும் ஒன்றா வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து அந்த ரைடுக்காக தான். ஏன்னா அந்த ரைடில் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். நிறையா ஷோல்டிங்ஸ் ஃபேஸ் பண்ணணும், நிறையா ஆஃப் ரோடிங்ஸ் ஃபேஸ் பண்ணணும், நிறையா வந்து லாங் ஓட்டணும். இப்படி நிறையா வந்து அந்த ஒரு மோடு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொஞ்சம் அப்ரேட்டாக இருந்தால் தான் வந்து இன்னும் நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து சரி நம்ம ஹேண்டில் பார் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹேண்டில் பார் மாற்றினேன். இது எனக்கு எத்தனை ஹேண்டில் பார்னு பார்த்தீங்கன்னா 1 2 3, இது எனக்கு வந்து 3வது ஹேண்டில் பாரு. மொதல் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்து அதை மாற்றணும். 2வது ஹேண்டில் பார் வந்து நான் ஒரு தடவை கீழே ஸ்லிப் ஆகும்போது அது வந்து வளையவே இல்லை, ஆனால் சர்வீஸில் வந்து வளர்ந்துருச்சு, இதெல்லாம் வந்து க்ளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மாற்ற வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போ பெராக்கோட ஹேண்டில் பார் நான் வந்து போட்டிருக்கேன். இவனுங்க வேறு. சரி, ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம வந்து பெராக்கோட ஹேண்டில் பார் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து 3வது ஹேண்டில் பார். நான் என்னோடய ஹேண்டில் பார் ஏற்கனவே புதுசாக மாற்றினது வந்து காசு கொடுத்து வாங்கினதை நான் வந்து ஏற்கனவே மாற்றினது நான் என் கையில் தான் இருக்குது. இப்போ அதை நான் வச்சுருக்கேன். சரி, எப்போயா நம்ம தேவைப்பட்டால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்டில் பாரை நான் வந்து கையில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்படி மாற்றலாமா வேணாமான்னு கேட்டால், நீங்கள் அதிகமாக லாங் ஓட்டுறீங்க, நிறைய ஆஃப் ரோடு ஓட்ட போகிறீங்க, நிறையா இது பண்ணுறீங்க, நிறைய லாங் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் நார்மலாக எப்போயாவது ஒருக்க தான் வந்து போவேன், எப்போயாவது ஒருக்க தான் நான் வந்து ரைடு போவேன், சும்மாலாம் நான் ரெகுலராக வந்து ஓட்டுற ஆள்லாம் நான் வந்து கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஹேண்டில் பாரை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஹேண்டில் பாரை வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணாதீங்க. எனக்கு இது தேவைப்பட்டுச்சு, நான் வந்து இதை செலவு பண்ணுறேன், அதுக்கான நீட் இருக்குது. நீங்கள் சரி ஓகே பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு யாருமே வந்து அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும், அதாவது நான் ரெகுலராக வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன் ப்ரோ, வண்டியில் தான் ப்ரோ எனக்கு வேலை ஃபுல்லாக ப்ரோ, இது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ப்ரோ, நான் மாற்றிக்கலாமா அப்படின்னா
நான் மாற்றிக்கலாமா அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக மாற்றலாம். இல்லை ப்ரோ நான் எப்போயாவது தான் ப்ரோ ரைடு போவேன், நான் எப்போயாவது தான் ப்ரோ நான் வந்து வண்டியை எடுப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு மாற்றாதீங்க. ஏற்கனவே இருக்கிற பழைய ஹேண்டில் பார்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஹேண்டில் பாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ மறந்துட்டேனே, 600 to 700 வருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து வராது. 600 to 700 என்னமோ வந்துச்சு. மேபி ஒரு 800 கிட்டேயும் வரலாம், எனக்கு சுத்தமாக எனக்கு தெரில. நான் மேபி அந்த பில்லில் பார்த்துட்டு கூட நான் வந்து உங்களுக்கு கீழே ஏதாவது மென்ஷன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் சென்னையிலேருந்து வரும்போது சுத்தமாக என்ன சொல்கிறது, அந்த ஒரு ட்ராப் பெயின் கூட வந்து எனக்கு வந்து கிடையாது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஏற்கனவே இது வைடாக தான் இருந்ததே, நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் இருந்துச்சு. இது கொஞ்சம் அப்ரேட்டாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் நல்லாவே கம்ஃபர்ட் இருந்துச்சு. சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் தான், அந்த ஒரு ரைடுக்காக நான் பண்ணுற ட்ரையல் தான். இதில் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வந்து சின்னதாக எனக்கு தப்பாக பட்டாலும் அதை திரும்ப நான் மாற்றியே ஆகணும். ஏன்னா நான் அவ்வளோ லாங் நான் போகும்போது அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து எதையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இப்போயே நான் வந்து எல்லாத்தையும் பண்ணி ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். சேவிங்ஸ் பண்ணி சேவிங்ஸ்லேருந்து எடுத்து அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப சிரமமாக தான் போயிட்டுருக்கு. பெட்ரோல் ப்ரைஸ் வேறு வந்து இப்போது இவ்வளோ ஏறிட்டுருக்கு. நாங்கள் பிளான் பண்ணும்போது அப்போ இருந்த இதெல்லாம் வேறு, இப்போ இருக்கிறது வந்து வேறு. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எனக்கு பண்ணணுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி கூட கீழே இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு வந்து பண்ண முடிஞ்சால் வந்து பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹேண்டில் பார் வந்து இந்த ஹேண்டில் பார் வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. யாராவது தேவைப்பட்டால் மட்டும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவை ப்ரோ அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு சும்மா தேவையில்லாமல் வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். ஓகே நண்பா. இன்னும் ஒரு சில பேர் கேட்பாங்க, அப்போ பழைய 42 ஹேண்டில் பாரம் நல்லா வைடாக இருக்குது நீ அப்போ கம்ஃபர்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் நல்லா புரிய வச்சுட்டேன். இதுக்கு மேலே யாரும் வந்து அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே நண்பா, see you in the next video. லவ் யூ ஆல், டேக் கேர் நண்பா. அடுத்த வீடியோ சென்னையிலேருந்து மானாமதுரை வந்த வீடியோவாக தான் இருக்கும். ஓகே நண்பா, பார்க்கலாம். லவ் யூ ஆல் நண்பா, டேக் கேர், பாய்.